ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அக்ஷய திருதி அன்றைக்கி எடுத்த vlog இது. ஒரு முக்கியமான விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து அன்றைக்கி ஏர்லி மார்னிங் காலையிலே எழுந்து செஞ்ச வேலைகள் தான் இதெல்லாம். காலையிலே வந்து ஒரு 5 மணிக்கெலாம் ஏந்துக்கிட்டேன். 5 இல்லை 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏந்துக்கிட்டேன். எழுந்து ஏன்னா நேற்றுக்கே வந்து முந்தின நாளே வந்து எல்லா வேலையுமே செஞ்சு வச்சுட்டேன். அன்றைக்கி காலையிலே ரெடி பண்ணி எடுத்து வச்சதால் கொஞ்சம் காலையில் ஒரு 4:30 4:45 இருக்கும். அப்போ எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வாசலை கழுவிட்டு கோலம் போட்டுட்டேன். மாக்கோலம் போடல, ஏன்னா முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை தான் வந்து மாக்கோலம் போட்டேன்னா அது மாக்கோலம் போட்டு கழுவிட்டால் வாசலெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக ஆகிடும். அதனால் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு தான் கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காவியும் போட்டு விட்டுட்டு தலை காயாமல் இருந்தது. சரி, தலை காய வச்சு ஃபஸ்ட்டு தலையை சீவி பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சைனஸ் கொஞ்சம் இருக்கிறதால உடனே அதை செஞ்சால் தான், இல்லைன்னா அன்றைக்கெல்லாம் வந்து கோல்டு பிடிச்சிக்கிட்டு தும்பிகிட்டே இருப்பேன். பூஜை செய்யும் போதுமே தும்பிகிட்டே இருப்பேன். அதனால தான் ஃபஸ்ட்டு தலையை தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாசல்லேருந்து விளக்கு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசலில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். வாசல்லையும் கிச்சன்லேயும் விளக்கு ஏற்றி விட்டுட்டு ஊதுபத்தி எல்லாம் காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் சாமிக்கு வந்து பிரசாதம் செய்யணும் இல்லைங்களா. வெறும் ஃபஸ்ட்டு கல்கண்டு சாதம் மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு வாசல் அலங்காரம் முடித்த பிறகு தான் வந்து கிச்சனுக்குள்ளே போவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக எழுந்த ஆரம்பிப்பாங்க, வெளியே பக்கத்து வீடெல்லாம் எல்லாருமே. அதுக்கப்புறம் கோலம்லாம் கலைஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு அதை வாசல் வேலையை முடிச்சுட்டு வாசல் அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் உள்ளே வருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கல்லுப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் பச்சரிசி, வெல்லம், ஒரு 5-6 பொருளுங்க வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே கடை திறந்த உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம், கையோட பூஜையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் அப்படியே வந்து கிச்சனில் கல்கண்டு சாதமும் போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாமி வைக்கிற இடத்துல வந்து மணக்கட்டை வச்சு செய்வோம் இல்லைங்களா, மணப்பலகை, அங்கே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு மணப்பலகையை வச்சு சாமிக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் துணி விரித்து அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு மகாலட்சுமி அவங்க படம் எடுத்து நல்லா க்ளீனாக தொடச்சி நல்லா துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு சந்தன குங்குமம்லாம் எல்லாம் ரெடியாக வச்சு அவங்கள அந்த மணப்பலகையில் உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம்
பிள்ளையார் இருக்குல்ல, பிள்ளையாரும் தனியாக நம்ம மஞ்சள் பிள்ளையாரும் பிடிக்கலாம், நம்மக்கிட்ட பிள்ளையார் இருந்தாலுமே வச்சுக்கலாம். அதனால் என்கிட்ட பிள்ளையார் இருந்தது, குட்டி பிள்ளையார், அவங்கள வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அவங்களுக்கு தேவையானது வரைக்கும் மட்டும் அன்றைக்கி எடுத்து வச்சு வெள்ளியில் ஆன பொருட்கள்லாம் அவங்களுக்கு வைப்பாங்க அந்த இடத்துல. மெயின் மகாலட்சுமிக்கு இந்த வெள்ளை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை பொருட்கள் அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளியில் ஆன பாத்திரத்தெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் வைக்கிறோம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பித்தளையே யூஸ் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு அக்ஷயம் நிறைய நம்மளுக்கு, அதாவது நம்ம எந்த பொருட்கள் வாங்குகிறோமோ இல்லை எது அந்த நாளுக்கு வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து அது எல்லாமே வந்து பெருகுன்றதுக்காக தான் அந்த அக்ஷயம்ன்றது சொல்லுவாங்க. அதனால் அன்றைக்கி ஏதாவது புதுசாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுறவங்க, வீடு கட்டுறவங்க, அந்த மாதிரி ஏதாவது நிறைய இருக்குல்ல, புதுசாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் அது நிறைய பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான மல்லிகைப்பூ, தாமரை இது எல்லாமே அன்றைக்கி எனக்கு கிடச்சிது, அதனால் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரியே நம்மக்கிட்ட எவ்வளோ நகை, பணம் அந்த மாதிரி நிறைய இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம், அந்த பணக்கட்டுகள், நகை, அன்றைக்கி என்ன நகை வாங்குகிறோமோ, நகை வாங்கினா நகை, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வெறும் அந்த என்ன சொல்கிறோம், உப்பு, தானிய வகைகள் நிறைய சொல்லுவோம்ல, இந்த விதமான 5 பொருட்கள், 5 பொருட்களோ இல்லை நிறைய பொருட்களோ அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் நம்ம அவங்களுக்கு அன்றைக்கி வாங்கி வச்சு படைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து கல்கண்டு சாதம் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடித்த நெய்வேத்தியம்னா இந்த கல்கண்டு சாதம் சொல்லுவாங்க. நல்லா சுட சுட அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து நல்லா இலகுன மாதிரி இருந்தது. அவங்களுக்கு எல்லாமே மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து கல்கண்டு சாதமும் அவளும் நாட்டு சர்க்கரையும் வச்சுருந்தேன். அவங்களுக்கு தேவையான அந்த குபேர விளக்குன்னு சொல்லுவோம், குபேர விளக்கும் வெள்ளி குத்து விளக்கு அதை மட்டும் வச்சு அவங்களுக்கு காசு, காயின்ஸு, அதேமாதிரி 2 வெள்ளியில் வந்து செயின் மாதிரி வாங்கியிருந்தேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி காயின் ஒன்று வாங்கியிருந்தேன். சும்மா எல்லாமே ஒரு 5 கிராம் வெள்ளி தான் காயினு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாலி கயிறில் கோப்பம் இல்லைங்களா, அந்த நாணக்குழா அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அன்னைக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று வாங்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஒன்று வாங்கியிருந்தேன். மெயின் வெள்ளி வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி எப்போவுமே வருஷம் தவறாத அதுக்கு வந்து நான் காசு கொஞ்சம் சேமித்து வைப்பேன். அன்றைக்கி வாங்கணுமேன்ட்டு, சின்ன பொருளாவது வாங்கணுமேன்ட்டு அன்றைக்கி நான் சேர்த்து வைப்பேன். அது மாதிரி சேர்த்து வச்சு அன்றைக்கி வாங்கி பூஜையில் வச்சுருந்தேன். எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் வந்து கனகதாரா ஸ்லோகம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். நிறைவாக இன்றைக்கி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜையை நிறைவாக இன்றைக்கி முடிச்சிட்டேன். நீங்கள்லாம் எப்படி பூஜையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய பூஜை எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்கிட்ட வந்து குட்டி படம் தான் இருந்தது. நிறைய பேர் சிலை வச்சுருந்தா அன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணி செஞ்சுருக்கலாம். என்கிட்ட சிலை கிடையாது. அதுக்கப்புறம் நான் பூஜையில் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் குண்டு மஞ்சள், விரலி மஞ்சளும் வைக்கலாம். அது மாதிரி பச்சரிசி, மஞ்சள் தூள், குழம்பு மஞ்சள் தூள் வாங்கினேன். உப்பு, மெயினாக உப்பு கண்டிப்பாக இருக்கணும். துவரம்பருப்பு, வெல்லம், சிறுபருப்பு, பாசிப்பருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. இன்னும் பச்சை பயிர் கூட வாங்கி வைக்கலாம். பிரசாதமாக வந்து கல்கண்டும், அவல், நெல்லிக்காய். மெயின் இன்றைக்கி நெல்லிக்காய் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கதையே இருக்குது. நெல்லிக்காய் இன்றைக்கி எதுக்காக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்சமான சில பொருட்கள்லாம் என்கிட்ட இருக்குது. அதையுமே அந்த பூஜையில் எப்போவுமே மகாலட்சுமி பூஜையில் எடுத்து வச்சுப்பேன். சோழி, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து காயின்ஸ், நிறைய காயின்ஸுங்க. அதுக்கப்புறம்
கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து ராஜகோமதி சக்கரம் கிடையாது, கோமதி சக்கரம். அதுக்கப்புறம் தாமரை விதை, குட்டி வளையல்கள். அந்த வளையலை வச்சு அர்ச்சனை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, அதனால் அதை நான் பூஜையில் எப்போவுமே மகாலட்சுமி பூஜையில் வைப்பேன். நான் வாங்கின பொருட்கள் பாருங்கள், அதுதான் இன்றைக்கி நான் வாங்கினது. குட்டி நாணக்குழா மாதிரி வாங்கியிருக்கேன். எப்போவுமே வருஷம் தவறாத என்கிட்ட என்னால் மொத்தமாக 1 கிராம் வாங்க முடியாது, அதனால் நான் குட்டியாக வருஷத்துக்கு ஒன்று கண்டிப்பாக நான் தொடர்ந்து வாங்கிட்டுருக்கேன். அதாவது எவ்வளோ பொருள் வாங்கினாலுமே சரி, மற்ற டைமில் இந்த டைமில் வந்து குட்டி பொருளாவது வாங்கணுமேன்றதுக்காக நம்ம அதை வாங்கினோம். மகாலட்சுமி ஃபோட்டோவில் எவ்வளோ அழகாக தெரியுறாங்க பாருங்கள். அந்த கதை சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு பெரிய கதை. எனக்கு அந்த அளவுக்கு அந்த கதையெல்லாம் சொல்ல வராது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சொல்கிறேன். ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கடவுள். அவர் வந்து யாசகம் வந்து ஒரு பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க. அவங்கக்கிட்ட வந்து யாசகம் கேட்கும் போது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க ஒரே நெல்லிக்கனி மட்டும்தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்கனியை இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியும் அவங்களுக்கு யாசகமாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து நமக்கு இருந்த இவ்வளோ ஏழ்மை நிலையிலையும் நமக்காக அவங்க யாசகம் பண்ணியிருக்காங்க. மகாலட்சுமி தாயார்கிட்ட கனகதாரா ஸ்லோகம் படித்து அவங்களுக்கு தங்கமழை, அதாவது தங்கமழை, நெல்லிக்கனி தங்கமழையாக பொழிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதை. அதனால தான் நம்ம வந்து அன்றைக்கி தங்கம் வாங்கினா நம்மளுக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி இன்னொரு விஷயம், பல்லி அன்றைக்கி வந்து யார் கண்ணுமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பகவான் அவங்களுக்கு கட்டளை இட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை மாரி அந்த பல்லியை பார்த்தவங்களுக்கு தரித்திரம் விலகி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக இல்லையான்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.